மீனிங் இதுக்கு சரியான விளக்கம் என்கிட்ட இருக்கு. ஓகே. எங்கள் அம்மா இங்கே என்னோட இல்லை, ஃபாரினில் இருக்காங்க. ம். ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லேவுட்டில் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு நிப்பாட்டிட்டேன் காரை. ம். நிப்பாட்டின்னு லக்கேஜ் எல்லாம் எடுத்து அந்த ட்ராலி பிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாட்ட என் பையன் ப்ராமிஸ் வாங்குறான். ம். நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் வந்துரு அப்படின்னா. டேய் என் வீட்லேயே தற்கொலையாடா அப்படின்னு நானும் சரி காதில் வாங்காத மாரியே இருந்தேன். ம். எங்கள் அம்மா எத்தனை வயசாகுது பையனுக்கு? பையனுக்கு என்னங்க 9 10 வயசு 11 வயசு ஆகுதுங்க. இதுதான் பிரச்சனைங்கிறேன். இப்ப ஒரு 18 வயசுல இருக்கவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றது கூட அதுவே தவறுதான். அதெல்லாம் போக்சோங்க, இதெல்லாம் போக்சோங்க. Okay. எல்லாம் போக்சோ குற்றவாளிகள் வந்து இது அதுக்குள்ள வருமா? போக்சோ தான் அவங்க பண்றது. குழந்தைகள் மனசை எப்படி காயப்படுத்தினாலும் போக்சோ தான். அப்படியா? டெஃபினட்டாக பயப்பட்டு போடலாம். நான் இன்னொன்று கேட்குறேங்க. ம். அப்புறமா விஜய் மனைவியோட பிரிஞ்சு போயிட்டாரு. ம். திரிஷா கூட போய் செட்டில் தீய சக்தி திமுக திரிஷாலான்டாங்க சித்தின்னாங்கல்ல. ம். அப்போ என் பையன் ஃபோன் பண்ணி நீங்க எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், ம். நீ அங்கேயே இரு. ஓகே. நான் அவர்கிட்ட கேட்டேன், என் பையன்கிட்ட கேட்டேன். அவர் சித்தியோட போயிட்டாரு. ம். அப்பா அது மாதிரி சித்தி செட் பண்ணி போயிடவா, ஆ ஆ ஆ அப்பதான் சஞ்சயோட வலி என்னன்னு உனக்கு புரியும். நான் அப்பா ஒதுங்கிடுறேன், ஆ நீ வாழு. ஆ. வேணா கோர்ட்ல உங்க அம்மாவுக்கு ஏதாவது செட்டில் பண்றேன். ஓகே. அவர் மாதிரி இழுத்தடிக்கல, ஆ. நான் கேஷாவே கொடுக்குறேன். என்ன சொல்றேன், அது எப்படி நீங்க எனக்கு வேணும்லப்பா, ம். அது எப்படி நீங்க எல்லாம் எப்படி அப்படின்னா. ஓகே. அப்ப அவனுக்கு அவன் அப்ப வேண்டாமாடா, புரியுது. என்னடா உனக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயம் கரெக்ட். அப்படின்னு என் பையனோட அறிவு கண்ணை திறந்து விட்டேன். அப்படி ஓகே. இங்கன்னு ஓகே. அடிச்சான் போன. ஓகே. இப்போ ஓகே. நோ தற்குறி. இப்ப அக்மார்க்கு திராவிடன் அவன், ஓகே. தற்குறி கிடையாது.